ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த V-Guard கம்பெனியோட வாட்டர் ஹீட்டர் தான் மாட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 16 amps சாக்கெட்டும் 16 amps சுவிட்சும் மாட்டிட்டோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் முடிச்சாச்சு. இப்போ வாட்டர் லைன் தான் எடுக்கணும். பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு ஒன்று கோல்டு வாட்டருக்கு ஒன்று கனெக்ஷன் டியூப் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டருக்கு பார்த்திங்கன்னா லைன் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்குது. அதனால் நம்ம கீழே அப்படியே கொண்டு வர மாதிரி கீழே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய டேப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். இந்த டேப்பை கட் பண்ணி நம்ம டீ போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சில் ஒரு லென்த் வாங்கியிருக்கோம் யூபிவிசி பைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா டேப், ஷார்ட் பாடி டேப்பு, அப்புறம் யூபிவிசி சொல்யூஷன் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஷார்ட் பாடி டேப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா ராவல் ப்ளக் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா யூபிவிசிலையும் சிபிவிசிலையும் கிளாம்ப் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்போ, அப்புறம் பிராஸ் எல்போ வாங்கியிருக்கோம் யூபிவிசியில். எல்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நம்பர் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சிபிவிசி வந்து சின்ன பைப் ஜாயின் பண்ணுறதுனால சின்ன சொல்யூஷன் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹெக்ஸ் நிப்பிள் கனெக்ஷனஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா சிபிவிசி 3/4க்கு அரை பிராஸ் எல்போ. அப்புறம் இது பார்த்திங்கன்னா எஃப்டிஏ 3/4க்கு அரை எஃப்டிஏ சிபிவிசியில். பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நான் மட்டும் பண்ணுறதுனால பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஹோஸ்லாம் ஜாயின் பண்ணி ஹாட் வாட்டர் சிபிவிசி பைப் பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டேப் கேட்டனால சின்ன பைப் ஜாயின் பண்ணி நீட்டாக கிளாம்ப் அடித்து முடிச்சிட்டோம். அப்புறம் கோல்டு வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி பிராஸ் எல்போ போட்டு சிபிவிசி பைப்பு கீழே கொண்டு போயிருக்கோம். பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிளாம்ப் அடித்து பைப் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எல்போ போட்டு இங்கே டீ போட்டு பழைய மாதிரி ஜாயின் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வீடியோ போடுறேன். இது வந்து நான் மட்டும் பண்ணனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஹோஸ்லாம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு தனியாகவும் கோல்டு வாட்டருக்கு தனியாகவும் கனெக்ஷன் ஹோஸ் போட்டாச்சு. எக்ஸ் நிப்பிளில் ஜாயின் பண்ணி டெஃப்லான் டேப் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து லைன் எடுக்கலை, ஏன்னா பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட் இருந்தனால நம்ம 5 amps சாக்கெட்டை கழட்டிட்டு 20 amps சாக்கெட் போட்டோம். 20 amps சுவிட்ச் போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பக்கெட்டில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கீழே ஒரு டேப் மட்டும் போட்டாச்சு. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல்டு வாட்டர் வருது, அதாவது கோல்டு வாட்டர் இன்லெட்டாக கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 3/4க்கு அரை எஃப்டிஏ போட்டு ஒரு ஷார்ட் பாடி டேப் போட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் பார்த்திங்கன்னா கீழே ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிளாம்ப் நம்ம ட்ரில் பண்ணி ராவல் ப்ளக் அடித்து நம்ம ஆணி அடிச்சிட்டோம். ட்ரில் பண்ணி நம்ம ஆணி அடித்தோம்னா அடிக்கவும் ஈஸியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 அடிக்கு வச்சுட்டு இங்கே ஒரு எல்போ போட்டு நம்ம திருப்பியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு எல்போ போட்டு மேலே டீ போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேப் வந்து பழைய மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த செவுரை உடச்சி நம்ம டீ ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா டீ வந்து செவுரோட ஜாயின் பண்ணால் நீட்டாக அந்த தர மட்டத்துக்கே வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 3/4க்கு அரை எஃப்டிஏ போட்டு அங்கே அந்த டேப் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.